வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோக்கியமானதும் சுவையானதுமான திணை பாசி பருப்பு வச்சு சூப்பரான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பண்டிகை நாளுக்கும் வீட்டில் எளிதாக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ அரை கப் அளவு திணை அரிசி அது ஒரு பவுலில் போட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி இதுவும் நான் இந்த பாயசத்தில் சேர்த்துட்டேங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போது 1/2 hour ஊற வச்சுப்போம். ஜவ்வரிசிலேயே தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக அப்படி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசம் வந்ததும் நம்ம இதை இறக்கி வச்சுருவோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். அதில் இந்த வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறின திணை அரிசி அதை இதில் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டுட்டு ஆவி வந்து வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு தனியாக நம்ம வேக வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது நல்லா வெந்ததும் இறக்கி வச்சுருவோம். இப்போ அதே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம், பொடித்த வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சிருந்து திணை அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. திணை அரிசியும் பைத்தம்பருப்பும் நல்லா குழைவாக இந்த போல் கரண்டியில் கடைஞ்சிடலாம். இப்போ திரும்பவும் அடுப்பில் வேக வச்சுருந்த ஜவ்வரிசி பேன் அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சுருந்த இந்த திணை அரிசியும் பாசிப்பயிறு கலவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் டைரெக்டாக வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், வெள்ளை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். 1.5லேருந்து 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இதில் 1.5 டம்ளர் அளவு பால் சேர்த்துருந்தேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு லைட்டாக இப்படி கொதி வந்ததும் நம்ம டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. நல்லா க்ரீமியான திணை அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. திணை பாயசம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கும் போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலந்துட்டு நம்ம இறக்கிடுவோம். இல்லை ஹெல்த்தியான மில்லட் பாயசம் நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக இதில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, சின்ன சின்ன பல்லாக திருவின தேங்காயெல்லாம் நெய்யில் வறுத்து மேலே அப்படியே தூவிடலாங்க. இந்த பாயசத்தில் நான் நார்மல் பால் தான் சேர்த்துருக்குறேன். விருப்பமானால் இதில் நம்ம தேங்காய் பால் கூட 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா செவந்த பிறகு பாயசம் மேலே ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் கூட நெய் இதில் கடாயில் ஆட் பண்ணிவிட்டு பழுப்புலா திருவின தேங்காயை நல்லா சிவக்க வறுத்துட்டு இந்த பாயசம் மேலே ஊற்றினா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான திணை பாயசம், மில்லட் பாயசம் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான மில்லட் பாயசம் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வெல்லமும் சேர்த்துருக்குறோங்க. ஹெல்த்தியான சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த டேஸ்டான மில்லட் பாயசம், திணை பாயசம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.